அனைவருக்கும் வணக்கம். உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த உடம்பை குணப்படுத்திக்கிறோம். ஆனால் மனசு நமக்கு இருக்குது. ஆனால் அதில் பல்வேறு பிரச்சனைகள் வருது. ஒரு கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, இன்னும் பல்வேறு உணர்வுகள் உருவாகுது. ஆனால் இதில் வரக்கூடிய பாதிப்பை சரி செய்யறதுக்கு ஏதாவது மருத்துவத்தில் வழி இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒரு சிறந்த தீர்வை தரக்கூடியது தான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு மருத்துவ முறைக்கு போனாலும் மனசில் வரக்கூடிய உணர்வுகளுக்கு பொதுவாக தூக்க மாத்திரையே தருவாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை அவங்களுக்கு ஒரு காலத்துலையும் சரியாகாது. ஆனால் இந்த மலர் மருத்துவத்தை பொறுத்தவரை அந்த பிரச்சனையை சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் மனசை பலப்படுத்துது. இப்போ உடம்புல ஒரு நோய் வருது, அதை அழகாக ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சி சரி செஞ்சிட முடியும். ஆனால் இந்த மனசில் ஏற்படுது பாருங்கள், அந்த பாதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிஷினுமே கிடையாது. அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி அதை சரி செய்யறது? ஆனால் இதை சரி செய்யறதுக்கான ஒரு சிறந்த தீர்வு தான் மலர் மருத்துவம். இந்த மனசுக்குன்னு எந்த ஒரு தனித்துவமும் கிடையாது. மனசுன்னு ஒன்று எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மனசு எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. காலை முதல் இரவு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே இந்த மனசை வச்சு தான் செய்கிறோம். இந்த மனசு மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம செயல்படவே முடியாது. ஒரு மனிதன் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கும் இந்த மனசு தான் காரணம். ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது காணாமல் போகிறதுக்கும் இந்த மனசு தான் காரணம். அப்போ அந்த மனசை நம்ம சரியாக வைக்க வேண்டாமா? பொதுவாக ஜோதிடத்தில் சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை மனோகாரகன்னு சொல்லுவாங்க. அந்த சந்திரனுக்கு பாருங்க சுய ஒளி கிடையாது. சூரியன்கிட்ட வெளிச்சத்தை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதே போல் இந்த மனசுக்குன்னு தனித்துவமே இல்லை. பிறந்தது முதல் இன்று வரை நமக்கு பல்வேறு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவம் தான் மனசில் பதிவாக ஏற்பட்டு அது எண்ணமாக வருது. அந்த எண்ணம் ஒருவருக்கு நன்மையும் ஒருவருக்கு வீழ்ச்சியும் தர காரணம் அவங்க அதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அதே மாதிரி மனசுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? இந்த எண்ணம் வரணும், இது வரக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வெளிப்புற சூழலுக்கு தகுந்தவாறு மனசில் எண்ணங்கள் வரும். நல்லது கெட்டது, இது வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணுறது நம்ம புத்தி தான். ஆனால் மனசுக்கு நல்லது கெட்டதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது வெளிப்புற சூழல் எப்படியோ அதுக்கு தகுந்தவாறு மனசு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும். அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க சாதனையாளர்கள், அதை பயன்படுத்த தெரியாதவங்க வேதனையாளர்கள். ஒரு உதாரணமாக, இப்போ ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது, அதை தூக்கி தலைக்கு மேலே வச்சேன்னாகு நம்ம கீழே போயிடுவோம். காலுக்கு கீழே வச்சேன்னாகு நம்ம கொஞ்சம் உயர்ந்துருவோம் இல்லையா? அதே போல தான் இந்த மனசை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சா நீங்கள் உயர்ந்துடுவீங்க. அதை பயன்படுத்த தெரியல அப்படின்னா கீழே போயிடுவீங்க. ஒரு உதாரணமாக, கோபம் அப்படிங்கிற உணர்வு நம்ம என்ன சொல்லுவோம்? அடடா இதெல்லாம் ரொம்ப மோசமாப்பா, இதெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் கோபம் அப்படிங்கிற உணர்வை சரியாக பயன்படுத்தினா நம்ம ஜெயிக்கலாம். ஒரு உதாரணமா, ஜெயலலிதா சட்டமன்றத்துக்கு போகும்போது அவமானப்படுத்தப்படுறாங்க. அப்போ ஒரு கோபம் வருது, நான் அடுத்த முறை ஜெயிச்சுட்டு தான் இந்த சட்டமன்றத்துக்கு நுழைவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபம் தான் அடுத்த முறை அவங்கள சிஎம்மா மாத்திச்சு. இந்த கோபத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே நேரத்தில் கோபம் நம்மளை பயன்படுத்திச்சுன்னா என்ன ஆகுங்கிறத பாருங்களேன். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்போம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தக்கூடிய ஒருவர் அவங்களோட வீட்டுக்கு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் போறாரு. ஒரு வாக்குவாதம் வருது. அதோட அடுத்த கட்ட பரிணாமமாக கைகலப்பு வருது. கைகலப்போட முடிவில் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ எங்க செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட இல்லாம பைக்குல வச்சிருந்த ஒரு அருவாயை எடுத்து காட்டுறாரு. இந்த இடத்துல 2 தவறு நடக்குது. ஒன்று, ஒருத்தர் வீட்டுக்கு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தது. இன்னொன்று, கோபத்துல நீ எங்க செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தானே பொறுப்பு அப்படின்னு சொன்னது. இவருக்கும் கோபம் தான் வருது. அந்த கோபத்தை அவர் பயன்படுத்துறதுக்கு பதிலாக அந்த கோபம் அவரை பயன்படுத்திடுச்சு. அதன் காரணமாக பாருங்க, ஜெயிலில் போய் உட்கார்றதுக்கான சுய வாக்குமூலத்தை அவர் கொடுக்குறாரு. இது அவரோட வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. இது போலதாங்க கோபத்தை அப்போ சாதகமாகவும் பயன்படுத்தலாம், பாதகமாகவும் பயன்படுத்தலாம். இந்த சாதகமாக பயன்படுத்த முடியாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சிறந்த தீர்வு தான் மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவத்தை அவங்க எடுத்துக்கும் போது அந்த கோபமாக இருந்தாலும் சரி, இல்லை பயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் சரி, அதை வெற்றிக்கு மாற்றி செல்லக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது மலர் மருத்துவம். இந்த மலர் மருத்துவம் யாருக்கு தேவை? உங்களுக்கு காரணமே தெரியாமல் கவலை வருதா? இரவில் தூங்க போகிறோம், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கா? உடம்பு ஓய்வெடுக்க சொல்லுது, மனசு ஓய்வெடுக்க விட மாட்டேங்குதா? எதிர்காலத்தை நினச்சி எப்பவும் பயப்பட்டுட்டே இருக்கீங்களா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டுட்டு அடடா நம்ம கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? என்னால் முடியவே முடியாது, நான் எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்களா? எப்பவோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை நினச்சி 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 வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரே விஷயத்திலிருந்து விடுபட முடியாமல் திரும்ப 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 அதையே யோசிச்சு வாழ்க்கையை நரகமாக்குறீங்களா? உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறீங்களா? ஐயோ நல்லா படிக்கவே மாட்டேங்கிறானே, சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறானே, இவனுக்கு எப்படித்தான் சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா? உங்கள் குழந்தை படிப்பில் கவனம் செலுத்தாமல்
மற்ற ஏதேதோ விஷயங்கள் அது கவனம் செலுத்தி தன்னோட படிப்பை இழக்குதான். கணவன் மனைவிக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கிறீங்களா? வீட்டில் நிம்மதியே இல்லைங்க, இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டாதான் நிம்மதியாக இருக்குது, இங்கே வந்தாலே எனக்கு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் குடும்பத்தோட எல்லாருமே இருந்தால் கூட என்னை யாருமே கண்டுக்கல, என்ன நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு மன பாரத்தோடு இருக்கிறீங்களா? வெளியே மற்றவங்களை பார்க்கும்போது சிரித்து சந்தோஷமாக பேசுகிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேதனையோட வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, என்னால் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போவாவது யாராவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கள மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கவலையோடு இருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு மன வருத்தத்தோடு கவலையோடு இருக்கிறீங்களா? காலையில் உற்சாகமாக இருப்போம், ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே சோர்வாக தான் எந்திரிப்பாங்க. அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறப்பெல்லாம் துன்பகரமாக உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி இருக்கிறீங்களா? இப்போ சொன்ன மாதிரி பல்வேறு மனம் சார்ந்த பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட முடியாமல் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு தான் மலர் மருத்துவம். இப்போ உடம்புல பல்வேறு நோய்கள் வருது, அதுக்காக நம்ம மருந்து மாத்திரை தேடுறோம். ஆனால் மனசில் வரக்கூடிய கவலைக்கு, வருத்தத்திற்கு, பயத்திற்கு, கோபத்திற்கு, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதையும் தாண்டி தெரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு தீர்வு கிடைக்குதுன்னா ரொம்ப கம்மி தான். எத்தனை பேருக்கு நம்ம மனசில் இந்த மாதிரிலாம் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதே அவங்களால உணர முடியாது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு தெரியும், முதல்ல நான் இப்படி இல்லையே, இப்போ தானே இப்படி இருக்கிறேன், ஏன் நான் இப்படியானே அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்குவாங்க. ஆனால் அவங்களுக்கான தீர்வு சரியான பாதையை நோக்கி போகிறதுக்கு கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம்தான். சிலர் எப்படியே தக்கி பிடிச்சி நல்ல பாதையை தேர்வு செஞ்சு மனதை சரி செஞ்சு அவங்க ஆரோக்கியமாயிருவாங்க. ஆனால் சிலர் அதிலிருந்து சிக்கி சின்னாப்பின்னமாகி அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மலர் மருந்து சிறந்த ஒரு தீர்வை தரக்கூடியது. இந்த மலர் மருந்தின் சிறப்பு என்ன? இது நோயை பார்க்கறது இல்லை, அந்த நோய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தான் பார்க்குது இந்த மலர் மருத்துவம். ஒரு உதாரணமாக, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்களா? மலர் மருத்துவத்தை பொறுத்தல நீங்கள் ஏன் கோவப்படுறீங்களாம் பார்க்காது, அந்த கோவத்திற்கு காரணம் என்ன, அது எந்த உணர்வோட உணர்ச்சியோட அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து அதற்கான மருந்தை கொடுக்கும்போது மனம் அமைதியாகும். அந்த கோபத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜெயிப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோபம் தான் உங்களை பயன்படுத்திச்சு, நீங்கள் அந்த கோபத்தை பயன்படுத்தி ஜெயிக்கல. இந்த மலர் மருந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த கோபத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் இப்போ பயப்படுறீங்க, பயத்துக்கான தீர்வை மலர் மருந்து கொடுக்கறது இல்லை, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த காரணத்துக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த பயம் நீங்குது, அந்த பயம் உங்களுக்கு சாதகமாக மாறுது. இது போல 38 வகையான மன உணர்வுகள் இருக்குது. இது சார்ந்து தான் நமக்கு பல்வேறு நோய்கள் உருவாகுது. இப்போ சிலர்லாம் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துருவாங்க, எல்லாம் நார்மல்னு இருக்கும், ஆனால் உடம்புல பல்வேறு நோய்கள் இருக்கு, அதை சரி பண்ணவே முடியாது. காரணம் அது உடல் நோய் இல்லை, மனதில் வரக்கூடிய பல்வேறு உணர்வுகளால் ஏற்பட்ட நோய். அப்போ மனசை சரி செஞ்சாதான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். இப்போ நம்ம உடம்புல வருது இல்லையா, எல்லா நோய்களுக்கு பின்னாடியும் ஒரு உணர்வுகள் இருக்கும். இப்போ ரொம்ப பயப்படுறீங்க, கிட்னி பாதிக்கும், ரொம்ப கோவப்படுறீங்க, கல்லீரல் பாதிக்கும், எப்போ பார்த்தாலும் கவலையோடு இருக்கிறீங்க, தூக்கம் பாதிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளும் நம்ம உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால அந்த உணர்வுகள் நம்ம சரி செய்கிறது மூலமாக அந்த நோய்களையும் குணப்படுத்த முடியும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ 38 வகையான மனநிலைகள் சொன்னேன், அதில் சில மனநிலைகளை சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தீர்வை தரக்கூடியது தான் இந்த மலர் மருந்து. கவலை, பயம், கோபம், எரிச்சல், வருத்தம், துக்கம், தனிமை, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, பொறாமை, அவநம்பிக்கை, அதிக யோசனை, தூக்கமின்மை, முடிவெடுக்க முடியாமல் இருப்பது, தன்னம்பிக்கை குறைவாக இருப்பது, எதிர்கால அச்சம், கடந்த கால மன கஷ்டங்கள், இது போல மனசில் வரக்கூடிய எல்லா மன உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமளே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் மலர் மருத்துவம். இதை உங்களுக்கு முழுசாக சொல்லி கொடுக்கறதுக்காக வரக்கூடிய ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லித்தராங்கன்னா இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க. இந்த வகுப்பில் மலர் மருந்துனா என்ன, அது எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது, ஒரிஜினல் மலர் மருந்து நீங்கள் எப்படி வாங்குறது, ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும், நீங்களே திரும்ப திரும்ப அதை தயாரிச்சுக்க முடியும். எப்படி நம்ம 1 லிட்டர் பால் இருக்குது, கொஞ்சோட தயிர் ஊற்றுனா அது தயிராக மாறிடுது இல்லையா, அதே போல் தான் இந்த மலர் மருந்தை பொறுத்தளவில் ஒரு முறை நீங்கள் ஒரிஜினல் மருந்து வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு பல்வேறு முறை நீங்கள் அதை மலர் மருந்தை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே பயன்படுத்தி கொள்ள முடியும். எந்தவித பக்க விளைவும் கிடையாது. பிறந்த குழந்தை முதல் பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்தவித பக்க விளைவும் கிடையாது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் ரூபாய் 2000. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.